எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான செய்முறையில் பருப்பு பொடி பார்க்க போகிறோங்க. ஆந்திரா அப்படின்னாலே பருப்பு பொடி ஆபக்காலம் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் மெந்தை ஹிட்டு அப்படிம்போம். கர்நாடகாவில் மெந்தை ஹிட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. அது ஏன் மெந்தை ஹிட்டு அப்படின்னா கொஞ்சம் அதில் வெந்தயம் சேர்ப்போம். முக்கியமாக இது 2 in 1 பருப்பு பொடின்னு சொல்லலாம். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஏதாவது டிஃபனுக்கு சைடிஷ் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா இந்த பருப்பு பொடியை வச்சுட்டு ஒரு கொத்து மாதிரி செய்யலாம். முக்கியமாக இந்த பருப்பு பொடி யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரதச்சத்து அவங்களுக்கு தினமுமே அவசியம் தேவைங்க. இந்த மாதிரி பருப்பு பொடி எடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுட்டா தினமும் சாதம் சாப்பிட்றப்ப ஒரு டீஸ்பூன் அவங்க இந்த பருப்பு பொடியை சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு நாளைக்கு தேவையான புரதம் முழுக்க அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு பருப்பு பொடி தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பருப்பு பொடி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பருப்பு பொடியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பருப்பு பொடியில் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும், மல்லி, கோதுமை சேர்க்கணுங்க. ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே அளவாக பாருங்கள், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் சம அளவு எடுத்திருக்கேன். இதே அளவு முழு கோதுமையும் எடுத்துக்கலாம். நான் கோதுமை ரவையை எடுத்துட்டுருக்கேன், ஏன்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே அளவுக்கு மல்லின்னு பார்த்தோன்னா அளவில் அது ஒரே அளவாக இருந்தாலும் வெயிட் கணக்கில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதே போல் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1லேருந்து 1 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. முக்கியமாக இந்த மாதிரி பொடிகள் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்க அவசியம் தினமும் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புரதம் நிறைய இருக்குது இந்த பருப்புகளில். இந்த பருப்பு பொடிக்கு பார்த்திங்கன்னா பருப்புகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணுங்க. ஏன்னா ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. எந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம வறுக்கிறோமோ ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு இது வண்டு வராமல் இருக்கும். நல்லா தாராளமாக ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கைவிடாமல் இந்த கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா லேசாக உங்களுக்கு நிறம் மாற ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நிறம் மாறி இருக்குது. இதுக்கு மேல் நம்ம வறுத்தா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த தட்டில் மாற்றினோடனே பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சூட்டில் நிறம் மாறிடும். பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம வறுக்கிறப்ப முதல்ல வறுக்கிற பருப்பு மட்டும்தான் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அடுத்தடுத்து நம்ம வறுக்கக்கூடிய பருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வறுத்துடலாம். ஏன்னா வாணலி நல்லா சூடு வந்துடுங்க. அதனால் போட்டோடனே கண்டினியூஸாக கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் ஒன்று போல் அந்த பருப்புகள் நிறம் மாறி இருக்கும். ஒவ்வொரு பருப்பும் நம்ம வறுக்கிறப்ப நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இப்போ அடுத்து உளுத்தம்பருப்பு வறுத்துட்டேன். அடுத்தது துவரம்பருப்பு சேர்க்குறேன். ஒவ்வொரு பருப்புகளையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு வறுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் வேறு ஏதாவது வேலைன்னு நினச்சி நம்ம போயிட்டோம்னா கீழே இருக்கிற பருப்பெல்லாம் செவந்து ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த பருப்புகள் வறுக்கிறப்ப மட்டும் நம்ம வேறு எந்த வேலையும் செய்யாமல் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக வறுத்தெடுக்கணுங்க. இப்போ துவரம்பருப்பு வறுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும். ஏன்னா ரொம்ப அளவுகளில் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் வறுப்படும். அதுக்காக தான் ஒரு பருப்புகளையும் நான் தனியாக வறுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த 4 பருப்பும் வறுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம வறுக்க போகிறது கோதுமை எடுத்துட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆகும். அதுக்கு பதிலாக கோதுமையவே நம்ம ரவையாக பொடி பண்ணி கடையில் கிடைக்கிறதுனால இது வறுக்கிறதும் ஈஸி, பொடி பண்ணுறதும் ஈஸி. அதுக்காக நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது வறுபட்டுதா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த கோதுமை ரவைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும். இதை வாணலியில் போட்டு வறுக்க பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா அந்த வெண்மை நிறம் கிடைக்குங்க. அந்த மாதிரி வெள்ளையாக கலர் மாறினாலே கோதுமை ரவை நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுன்னுட்டு இதை நம்ம உடனே பிளேட்டில் மாற்றிடணுங்க. அடுத்தது மல்லி ஆல்ரெடி நான் எப்போதுமே வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வறுத்து வச்சுருவேங்க. எப்போதுமே மளிகை சாமானில் நம்ம வாங்கிட்டு வரப்போ பேக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு வண்டே வராதுங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி வறுத்தது தான் மல்லி. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நான் இதை கொஞ்சம் வறுத்துட்டு மற்ற பொருட்களோடு சேர்த்துற போகிறேங்க. அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுக்கலாம். ஜீரகம் பாருங்கள் ஒரு 1 1/4 டீஸ்பூன் எடுக்கிறேன். அதே அளவு மிளகு எடுத்திருக்கேன். வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணுங்க. நிறைய பேர் வெந்தயம் போட்டால் கசக்குமா அப்படின்னு கேட்பீங்க. எல்லா பொருட்களோடும் சேர்த்து அரைக்கிறப்ப கசக்காது. டயபெட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே நீங்கள் ஆந்திரா பருப்பு பொடினா இந்த வெந்தயம்லாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. மல்லி
சிறுநீரகம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மல்லி நல்லது. அதே போல் கோதுமையோ இல்லை கோதுமை ரவை ஏதாவது ஒன்று எடுத்தாலும் அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து இந்த பருப்பு பொடி சாப்பிட்றப்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி இருக்குது. ஜீரகம், அந்த வெந்தயம்லாம் நல்லா நிறம் மாறி இருக்குது. எந்த பொருட்களையும் நம்ம ஒரு ட்ராப் கூட எண்ணெய் போடாமல் தனித்தனியாக வறுக்கணுங்க. இப்போ நல்லா வறுத்ததையும் மற்ற பருப்புகளோடு சேர்த்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா நைஸாகவும் அரைக்கலாம். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைப்பேங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வறுத்த பொருட்கள் அதிக சூடு ஏறாமல் நிறம் மாறாமல் இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இது கூட உப்பு சேர்த்து அரைக்காமல் சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்றப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. பருப்பு பொடியோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து மிக்சியில் அரைச்சின்னு வரேன். நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைப்பேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும். இதை 2 in 1 பவுடராக சொல்லலாம். சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த பொடியை வச்சுட்டு 5 நிமிஷத்தில் நம்ம புளிக்கரைசல் வச்சுட்டு கொத்து மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணலாங்க. எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாட்டிலில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாவே ஒரு ஒரு சாமானும், அதாவது பருப்புக்களை வறுத்ததுனால தாராளமாக நீங்கள் மாத கணக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வண்டு எதுவும் வராது. இப்போ சாதம், நல்ல சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி கொஞ்சம் எடுத்துட்டு மறக்காமல் நம்ம அதில் உப்பையும் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை வந்து உருக்கி தான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி உருக்காமல் அப்படியே நான் சேர்த்துட்டேன். பொதுவாக ஒரு பொன்மொழி உண்டு. அதாவது பாலை குறுக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்யை உருக்காமல் சாப்பிடக்கூடாது. ஆனால் சூடான சாதத்தில் நான் போட்டதுனால நெய் வந்து உங்களுக்கு அதுவாகவே உருகெடுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது நான் ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைசலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில். இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் இந்த பருப்பு பொடியை எடுத்து வச்சுட்டு தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாங்க. வறுத்த பொடி தான், கட்டி தட்டாது, இருந்தாலும் நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா நல்லெண்ணெயில் கடுகு பொரிஞ்சப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 3-4 வரமிளகாய், இது நீங்கள் மோர் மிளகாய் சேர்த்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் இதை சேர்த்துட்டு இந்த கொத்ஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க. அதனால் கொஞ்சம் நல்லாவே நீர்க்க புளி கரைசல் கரைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த பருப்பு பொடி போட்டோன்னே திக்காயிடும். அதனால் நல்லா நிறைய தண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த கரைச்சி வச்ச பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது கொதித்த உடனே 3-4 நிமிஷத்தில் இந்த சைட் டிஷ் ரெடி ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. தோசைக்கு, ஊத்தப்பம், அடை, அதே போல் நம்ம அரிசியில் செஞ்ச வெண்பொங்கலாக இருக்கட்டும், இல்லை ரவா வெண்பொங்கல், இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். செய்கிறது எவ்வளோ சுலபம் பாருங்கள். இந்த பருப்பு பொடிக்கு நம்ம கையில் இருந்தால். ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தக்காளி கூட சேர்க்க மாட்டாங்க. அப்போ விரத நாட்களில் எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னி அரைக்காமல் இந்த பருப்பு பொடியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக அந்த கொத்து செய்யுங்க. ரொம்பவே உங்களுக்கு வேலையும் சுலபமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த பருப்பு பொடியை எடுத்து வச்சு கொத்து செஞ்சுருக்கேன் இல்லையா, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு கூட இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அதனால் அவசியம் நீங்கள் இந்த மாதிரி பருப்பு பொடி செஞ்சு வச்சுண்டு பருப்பு பொடியே சாதத்துலேயே சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க அவசியம் இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.